சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்தியா காலேஜ் பிரின்சிபால் ரகுராம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. பேட்மிண்டன் விளையாடுற ஒரு பொண்ணுக்கு கேப்டனா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அது ரகுராம் சார் கையால கொடுக்கறது நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஜானகி தான் ஃபோன் எடுத்திருக்காங்க. அச்சச்சோ, அப்ப அங்க தனா இருப்பாளே, இவர் வந்தாருன்னா அது தெரிஞ்சு போயிருவேன், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க எப்பங்க கொடுக்க போறீங்கன்னு ஜானகி கேட்குறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல மேட்ச் முடிஞ்சிடும். மேட்ச் முடிஞ்சதும் நாங்க கொடுக்கலான்னு இருக்கிறோங்கிறாங்க. அச்சோ, அவர் காலேஜுக்கு போனாருன்னா எல்லாருமே மாட்டிக்குவோமே, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு ஜானகி யோசிக்கிறாங்க. பிரின்சிபால் அவர் இருந்தாங்க, நான் ஃபோனை கொடுங்கங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜானகின்னு வந்துட்டாங்க. யார் ஃபோனில் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ரகுராம் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. சார், நான் காலேஜ் பிரின்சிபால் பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்கள் சார்னு ரகுராம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. சார், எங்கள் காலேஜில் பேட்மிண்டன் ஒரு பொண்ணை நாங்கள் டீம் கேப்டனாக தேர்ந்தெடுத்திருக்கோம் சார். அதுக்கான சர்டிஃபிகேட்டை நாங்கள் உங்கள் கையால் கொடுக்க வைக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் சார். அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு பிரின்சிபால் சொல்கிறாங்க. ஓ, நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்கிறாங்க ரகுராம். சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு கௌரவமாக இருக்குது சார்னு பிரின்சிபால் கேட்குறாங்க. ரகுராம் எப்போன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு தான் சார், இன்னும் 1 மணி நேரத்தில் வாங்கங்கிறாங்க. இப்போ வந்துடுறேங்கிறாங்க ரகுராம். வரேன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபால் பியூன் கிட்ட சொல்கிறாங்க. அவர் வரேன்னு சொல்லிட்டாரு, சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சிருங்கிறாங்க. சரிங்கிறாங்க. ஜானகி, நீயும் கிளம்பு, ஏதோ ஒரு பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க, நம்ம 2 பேரும் காலேஜ் போயிட்டு வரலாங்கிறாங்க. எங்கள் காலேஜுக்கான ஜானகி கேட்குறாங்க. ஆமாம், வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், நீயும் கிளம்புங்கிறாங்க. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தனா வேற அங்கே விளையாடிட்டு இருப்பாளே அப்படின்னு ஜானகி பதறாங்க. தனலட்சுமி கீர்த்தி 2 பேரும் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் தனம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காளே, சூப்பராக விளையாடுறாளேன்னு நினைக்கிறாங்க கார்த்திக். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 2வது ரவுண்டுன்னு எல்லாமே வின் பண்ணிட்டு வராங்க தனலட்சுமி. பிரின்சிபால் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனா தான் அதிக மார்க் எடுத்து வின்னர்னு சொல்லி கை தூக்கி விடுறாங்க. தனா அப்படி கெத்தாக நிற்கிறாங்க. இந்த பக்கமாக கீர்த்தி தோத்துட்டாங்க. மணிவண்ணன், சீனு, மாயா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க. கார்த்திக் சார் மட்டும் தனாவையே பார்க்குறாங்க. தனாவும் கார்த்திக் சார் ஏதாவது சொல்லுவாரான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திக் சார் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு சைலண்டாக போகிறாரு. பிரின்சிபல் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக விளையாண்ட தனம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தனம், இனிமேல் வர கேமில் எல்லாத்தையும் நீ தான் வின் பண்ண போகிற அப்படின்னு மணிவண்ணன் இன்னும் உற்சாகப்படுத்துறாங்க. தனம், நீ இந்த கேமில் விளையாடி சூப்பராக வின் பண்ணிட்டு, அதனால இனிமேல் உன்னை யாருமே குறை சொல்ல முடியாதுங்கிறாங்க மாயா. கார்த்திக் சார் இங்கே வாங்கன்னு பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. வந்து நிற்கிறாங்க கார்த்திக். இப்போ தனலட்சுமி ஸ்போக்கஸாக நல்லா விளையாடுறாளான்னு கேட்குறாங்க. அவளோட ஸ்போக்கஸ் எல்லாம் விளையாட்டு தான் இருக்குது, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு சாருங்கிறாங்க கார்த்திக். தனலட்சுமி, உன்னை இந்த பேட்மேட்டில் கேமோட டீமாக செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க பிரின்சிபல். இதை கேட்டு தனலட்சுமிக்கு அளவில்லாத சந்தோஷம். உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக ஒரு விஐபியை வர சொல்லியிருக்கோம், அவங்க வர்றாங்கங்கிறாங்க. யார் அந்த விஐபின்னு மாயா கேட்குறாங்க. நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க பிரின்சிபால். சார், நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னு காட்டி அங்கேருந்து போகிறாங்க. இருங்க சார், இப்போ ஒரு விஐபி வராங்க, அவங்கள நம்ம வாசல்லே இருந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதா மரியாதைங்கிறாங்க. சரி சார், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காட்டி அங்கேருந்து போகிறாங்க. யார் அந்த விஐபி, ஒரு வேளை சினிமா ஹீரோயினாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மணிவண்ணன். கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வாய்ஸ்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிதான்னு சொல்கிறாங்க மாயா. தனலட்சுமி பிரின்சிபாலோட ரூமுக்கு வந்திருக்காங்க. மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடினிமா, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ விளையாடிருக்க, நாங்கள் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், நீ இங்கே ரூம்லேயே இரு, வந்துடுறோன்னு சொல்லிட்டு பிரின்சிபாலும் பியூனும் வெளியில் போகிறாங்க. காலேஜ் வாசலில் சீனு, மாயா, மணிவண்ணன் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரகுராம், ஜானகி 2 பேரும் கார் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. சீனு பார்த்து மணிவண்ணன் மாயா கிட்ட சொல்றாங்க, போட்டி மேட்ச் நடக்க போகுதுன்னு வந்தா இப்போ தனலட்சுமிக்கு டீம் கேப்டன்ங்கிற சர்டிஃபிகேட் கிடைக்க போகுதுங்கிறாங்க. ஆமா மாமா, அதை கொடுக்க வர கெஸ்ட் யாருன்னு தெரியலையேங்கிறாங்க மாயா. சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமானு சீனு கேட்குறாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் ஆர்வப்படல, அவங்க எப்போ வந்து எப்போ கொடுக்கறது அதான் டைம் ஆகுதுன்னு யோசிச்சேங்கிறாங்க மாயா. அச்சோ, மாமாவும் அத்தையும் வராங்கன்னு சீனு சொல்றாங்க. ஐயோ, எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். அச்சோ, பிரின்சிபல் சொன்ன கெஸ்ட் அவங்க தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க மாயா. ஐயோ, சரி வாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு மணிவண்ணன் கூப்பிடுறாங்க. இனிமே ஓடி ஒளிஞ்சு பிரயோஜனமே இல்லை, அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க மாயா. இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணித்தானே ஆகணும், இங்கேயே நிலுங்கிறாங்க மாயா. பிரின்சிபால் ஒரு குரூப்போட வர்றாங்க. அவங்களை வரவேற்கிறதுக்காக வந்திருக்காங்க. சர்ப்ரைஸா இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை சார், ஷாக்கா இருக்குதுங்கிறாங்க மணிவண்ணன். ஜானகி வர வர பதறிக்கிட்டே வராங்க. அச்சோ, இவங்க வேற முன்னாடியே நிற்கிறாங்களே, கடவுளே இப்படி மாட்டி விட்டுட்டியேன்னு நினச்சிக்கிட்டு வராங்க ஜானகி. ரகுராம் வந்து மணிவண்ணனை கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் இங்கெங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் மச்சான், இந்த இவங்க படிக்கிற காலேஜ் எப்படி இருக்குன்னு நான் சீனவை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. நாங்கள் வந்த நேரம் நீங்களும் வந்து நிற்கிறீங்க, என்ன ஒரு அதிசயங்கிறாங்க மணிவண்ணன். சார், நாங்கள் கூப்பிட்டது நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்ங்கிறாங்க பிரின்சிபால். ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னீங்களாங்கிறாங்க. ஆமாம் சார், என் ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடம், நீங்களும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அச்சோ, பிள்ளையார் பிடிக்க போய் அனுமர் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு மணிவண்ணன் குதிக்கிறாரு. அனுமாரா வந்து காப்பாற்றினா தான் உண்டுங்கிறாங்க. சரி வாங்க, ஏதாவது ஒன்று பேசி சமாளிக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு மாயா, சீனு, மணிவண்ணன் 3 பேரும் போகிறாங்க. ரகுராம், பிரின்சிபால் 2 பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க. மாயா, ஜானகி 2 பேருமே பதறிக்கிட்டு வராங்க. அச்சோ, அந்த ரூம் தான் கட்டிட்டு வராங்க மாயா. இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் பெரியப்பா பார்த்துட்டாருன்னா போச்சுன்னுட்டு வராங்க ஜானகி. பிரின்சிபால் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ரூம் கதவை நேர்க்கிறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கே வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன விஷயமா இவர் வந்திருக்காருன்னு கார்த்திக் கேட்குறாங்க. இவர் தான் நான் சொன்ன விஐபி, சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு கார்த்திக் சொல்கிறாங்க. தம்பி, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். சார், நீங்கள் இதில் வராதிங்க, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க கார்த்திக். ரகுராம் கேட்குறாங்க, யார் சார் இவரு? சார், இவர் தான் எங்கள் காலேஜோட பேட்மிண்டன் கோச், அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க கார்த்திக். நான் ஏன் கொடுக்கக்கூடாது, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு நீ இப்படி பேசுகிற? எல்லாமே உங்களை பற்றி தெரியும் சார், பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு தெரியுற ஒரு
பிற்போக்குவாதி. பொம்பளைங்களை வீட்டுக்குள்ளேயே போட்டு அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிறவர் நீங்க. கொடூரமானவர் தான் நீங்கன்னு சொல்றாங்க. தம்பி, அவசரத்துல வார்த்தையை விடாத, அது பிற்காலத்துல கொடூரமான விளைவுகளை விளைவிக்கும்னு சொல்றாங்க. என்னை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி பேசுறேங்கிறாங்க கார்த்தி. பொண்ணுங்களை அடுத்த கட்டத்துக்கே போக விடாம தடுக்கிற இவர், ஒரு பொண்ணு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு இவர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்? கார்த்திக் சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க பிரின்சிபால். சார், இவர் யாரு என்னங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இவர் சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது. எந்த காலத்துல சார் இவர் இருக்காரு? அந்த காலத்து சிந்தனை உள்ளவரை இந்த காலத்துக்கு கூட்டிட்டு வராதீங்க சார். அதே மீறி வந்தா பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். மாயா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பெரியப்பா தனாவை பார்த்துடக்கூடாதுன்னு தான் கார்த்திக் சார் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு போல இருக்கு. தம்பி, நான் விதிக்கப்பட்ட செயல்கள் எல்லாமே நல்லதுக்காகத்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு கெட்ட செயலுக்காகவும் இருக்காதுங்கிறாங்க ரகுராம். எங்க வீட்டு பொண்ணுங்க 2 பேரும் இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இதோ நிற்கிறாளே மாயா, இவ்வளோ எங்க வீட்டு பொண்ணு தான். பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்து தான் இருக்கோம். சார், நீங்க கொடுக்கறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது. கவத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு மாட்டை போய் புல்லு தின்னுன்னு சொல்ற மாதிரி தான் ஒரு ஏமாத்து வேலை. சரி, அதை விடுங்க. உங்க வீட்டு பொண்ணை ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு பேட் மேட் விளையாடுறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. அப்படி நீங்க ஒத்துக்குவீங்கன்னா அந்த ஜெயிச்ச பொண்ணுக்கு நீங்க போய் சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் ஒன்றும் தடுக்கலைங்கிறாங்க கார்த்தி. என்ன சார் பேசாம இருக்கீங்க? நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதனாலதான் நீங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேங்கிறாங்க கார்த்தி. சார், எங்களை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களான்னு ரகுராம் கேட்குறாங்க. அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சார். கார்த்திக் சார் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்குன்னு தெரியல சார்ங்கிறாங்க பிரின்சிபால். சரி, பரவாயில்ல சார். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு அவர் சொல்றாரோ அவங்கள கூப்பிட்டே கொடுங்கன்னு சொல்றாங்க ரகுராம். வா ஜானகி போலான்னு சொல்லிட்டு ரகுராம் கோவப்பட்டு போறாங்க. பின்னாடியே ஜானகிமாவும் போறாங்க. அப்பாடா, டேய் சீனு, கார்த்தி தாண்டா நம்மளை காப்பாற்ற வந்த அனுமார். ஜானகி ரகுராம் 2 பேரும் போயிட்டாங்களான்னு மணிவண்ணன் சீனு 2 பேரும் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. மாயாவும் பாக்குறாங்க. போனதுக்கு அப்புறமா அப்பாடான்னு நெஞ்சு மேல கை வைக்கிறாங்க. என்ன கார்த்திக் சார், ஏன் இப்படி பண்ணினீங்க? அவரையும் மட்டும் இன்சல்ட் பண்ணல, என்னையும் சேர்த்து தான் இன்சல்ட் பண்ணிருக்கீங்கிறாங்க பிரின்சிபால். சாரி சார், யாரையும் இன்சல்ட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி பேசல. தனலட்சுமி அவர் பார்த்திருந்தாருன்னா பிரச்சனையா இருக்குன்னு கார்த்தி சொல்றாங்க. தப்பு பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க பிரின்சிபால். ஜெயிக்கிற பிள்ளைய தோக்குற பிள்ளைன்னு சொன்னவர் தான் நீங்க. சார், என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தனலட்சுமியோட அப்பா கிட்ட நான் பேசுறதுக்கு காரணமே அவர் தனலட்சுமியை பாத்துக்கூடாதுன்னு தான். அப்பா பொண்ணு பாக்குறதுல என்ன கார்த்திக் சார் தப்பு இருக்கு? எதையாவது சொல்லியெல்லாம் நீங்க சமாளிக்காதீங்க சார். நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா என் பேர்ல எந்த ஒரு தப்பு இருந்தாலும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. தனலட்சுமியோட குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவ பேட்மேட் விளையாடுற விஷயம் வீட்டுல இருக்கிற ஒரு சிலரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா தனலட்சுமியை காலேஜ் விட்டே நிறுத்திடுவாங்க. அவங்க அப்பா காலேஜுக்கு தனலட்சுமி அனுப்புறதே பெரிய. தனலட்சுமியோட அப்பாவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா இதெல்லாம் பப்ளிக் ப்ரெஸ் ஆகிறதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. அவருக்கு தெரியாம தான் தன இந்த ஸ்போர்ட்லயே கலந்துக்கிட்டா. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்ல தான் கப்பையே வின் பண்ணா. மாயாவும் சொல்றாங்க, ஆமா சார், வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க பெரியப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. தனாவுக்கு பேட்மேட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாங்க எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ற மேட்ச்ல கலந்துக்கிட்டு விளையாடுறா. சார், இது மட்டும் எங்க மச்சானுக்கு தெரிஞ்சது எங்களோட மொத்த கதையும் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க மணிவண்ணன். இந்த விஷயம் எங்களுக்கும் அத்தைக்கு மட்டும்தான் தெரியும், மாமாவுக்கும் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கும் தெரியாதுங்கிறாங்க. சரிவும் கூடாது சார்னு கேட்டுக்கிறாங்க. அட, தனலட்சுமி விளையாடுறதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க பிரின்சிபால். தெரியாம நான் அவளோட பேரண்ட்ஸையும் அவளையும் சர்ப்ரைஸ் பண்றதா நினைச்சு ஸ்பாயில் பண்ண நினைச்சிருப்பேன். நல்ல வேலை. அதனால தான் சார் நான் தனலட்சுமியோட அப்பா கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டேன்னு கார்த்திக் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவர் மட்டும் தனலட்சுமியை பார்த்துருந்தாருன்னா அவளோட கேம் இதோட முடிஞ்சு போயிருக்கும். நல்ல வேலை தனா இந்த இடத்துல இல்லாம இருந்தது நல்லதா போச்சுங்கிறாங்க மணிவண்ணன். அதனாலதான் கோச் வந்து கரெக்டான நேரத்தில் தடுத்துட்டாருங்கிறாங்க. பெரியப்பா மட்டும் உள்ள போயிருந்தாரு, தனாவை பார்த்திருப்பாரு, அப்புறம் நம்ம நினைச்சு பார்க்காதெல்லாம் நடந்திருக்கும். படம் எப்படி இப்ப தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்குது நாளை